முக்கிய செய்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகிறார் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக செல்வப்பிறந்தகை இருந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிந்தவுடன் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அதற்கான கடிதத்தை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையகத்தில் கொடுத்து விட்டதாகவும் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அடுத்த தலைவராக யார் வரப்போகிறார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. தொடர்ச்சியாக பிரவீன் சக்கரவர்த்தி வருவாரா அல்ல மற்ற மூத்த தலைவர்கள் வருவார்களா என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 18 செல்வப்பிறந்தகையினுடைய மகள் திருமண விழா முடிந்த பிறகு தாமாகவே அவர் பதவி விலகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான கடிதத்தையும் அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையகத்தில் கொடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திருமண நிகழ்வுக்கு மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட முதன்மை தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன. அவர் ஏற்கனவே அனைத்து தலைவர்களுக்கும் சென்று அழைப்புதலையும் வைத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வப்பிறந்தகை பொறுப்பேற்றிருந்தார். அதிலிருந்து 2 ஆண்டு காலம் அவர் இந்த பதவியில் இருந்த சூழ்நிலையில் மிக நீண்ட முக்கிய பதவியான காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அடுத்த தலைவராக மாணிக்கம் தாக்கூர் எம்பி வர இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் என்றும் அறியப்படுகிறது. நாடாளுமன்றத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பாக பல்வேறு விஷயங்களையும் உரையாற்றியிருக்கக்கூடிய மெம்பராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருக்கு பொறுப்பு வரக்கூடிய நிலையில் அடுத்ததாக வர இருக்கக்கூடிய 2 ஆண்டு காலம் மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகாவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில் உள்ளாட்சி தேர்தல்கள் வர இருக்கின்றன. அதே போல நாடாளுமன்ற தேர்தலும் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரசுக்கு ஒரு மிக முக்கியமான நகர்வாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தமிழகத்திலிருந்து எத்தனை எம்பிக்கள் அதில் செல்ல இருக்கிறார்கள், இதுபோன்ற பல்வேறு கணக்குகள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கின்றன. அது மட்டுமல்ல, காங்கிரஸை பொறுத்தளவுக்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு நிலைப்பாடுகளில் இருப்பவர்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவருக்கு இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் காங்கிரஸ் கமிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எத்தனை, அவர்கள் வென்றிருக்கக்கூடிய இடங்கள் எத்தனை, மேயர் பொறுப்புகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், துணை மேயர், நகராட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற பல்வேறு கணக்குகளும் அதில் அடங்கியிருக்கின்றன. இவற்றை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய பொறுப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருக்கு இருக்கிறது. ஏற்கனவே அந்த பதவியில் மிக நீண்ட பழுத்த அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய ராஜாஜி, காமராஜர், கக்கன் மூப்பனார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் முக்கிய தலைவர்கள்லாம் அதில் அந்த அங்கம் வகித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கிய பதவிகளை அலங்கரித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த தலைவராக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. EVKS இளங்கோவனுக்கு பிறகு அதிரடி கருத்துகளால் மாணிக்கம் தாக்கூருக்கு கட்சியில் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்தது என்பதை பார்க்கின்றோம். தேர்தலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக கூறுகின்றவர். சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மதுரை வடக்கு தொகுதியினுடைய அப்போதைய எம்எல்ஏவாக இருந்த தளபதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், அதே போல திமுகவுக்கு எதிரான தன்னுடைய அதிரடியான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தவர். இப்போதும் கூட திமுக தரப்பில் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தனது தரப்பிலேயே தனது விதத்திலேயே அதிரடியாக பதிலடி கொடுக்கக்கூடியவர் மாணிக்கம் தாக்கூர். ஆக EVKS இளங்கோவன் எப்படி அந்த பொழுதில் இருந்தாரோ, ஒரு அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரரோ, அதே போன்று அதிரடியான கருத்துக்களாலும் பேச்சுக்களாலும் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறக்கூடிய வாய்ப்பு மாணிக்கம் தாக்கூருக்கு இருக்கிறது என்பதும் கூடுதலாக தகவலாக இருக்கிறது. இந்த விதத்தில் பார்க்கின்ற போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் மிக விரைவில் பொறுப்பேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.